வெள்ளை சாம்பார் இது வந்து சிறுபருப்பில் செய்கிறது. சிறுபருப்பை நல்லா வேக வச்சுக்கணும். வேக வைக்கும்போது ஒரு துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டுக்கணும். 2 3 பல்லு பூண்டு நல்லா நைஸாக நச்சு போட்டுட்டு, அதோட 4 பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கணும். 4 பச்சை மிளகா உடச்சி போட்டதுக்கப்புறம் 2 ஜீரக பொடி, அதாவது 4, 5 ஜீரகம், ஒரு சிட்டிகை ஜீரக பொடி போட்டு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் பாத்திரம் மாற்றி நல்லா கொலைய வேகணும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காயோட ஒரு பல்லு பூண்டு வச்சு அரைச்சி ஊற்றணும். அரைச்சி ஊற்றிட்டு 3 காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு, சின்ன வெங்காயம் வதக்கி விட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து வச்சா நல்லா கமகமன்னு நல்லாயிருக்கும். காரம் கம்மியாக இருக்கும். இது காரமான ஃப்ரை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அதாவது நான்வெஜ்ஜு ஃப்ரைக்கும் நல்லாயிருக்கும், வெஜ்ஜுக்கும் சூட்டபுளாக இருக்கும். பச்சை மிளகாங்கிறது ஆப்ஷனல் தான். அந்த காரம் வேணுங்கிறவங்க அந்த சாம்பார் ஊற்றிக்கும் போது பச்சை மிளகாயும் பிச்சு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க. குழந்தைங்களுக்கும் இது ஊட்டலாம். இது காரம் இல்லாமல் இருக்கனால மிளகா இல்லாமல் எடுத்து நெய் போட்டு ஊட்டி விடலாம். இது வந்து எங்கள் ஊர் பக்கம் மண்டின்னு வைப்போம். செட்டிநாடு பக்கம் மண்டி பரங்கிக்காய் புளிக்கறிக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்கும்.